நீ பாய வேண்டியது கோபம் அமித்ஷா மேல, ஆனா ஆம்புலன்ஸ் மேல பாய்ச்சிட்டு இருக்க. நீ பாயறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, உனக்கு தெம்பு இல்ல, திறம் இல்ல. அமித்ஷா பாயறதுக்கு பாஞ்சா மகன் மிதுன் பழனிசாமி பண்ணையாரு திகார் ஜெயிலுக்கு. இனிமேல் வந்து தாக்குறவங்களுக்கு 10 ஆண்டு ஜெயிலுங்கிறாங்க. அப்ப இப்ப இந்த கூட்டத்தில் தாக்கப்பட்டவர்களுக்கு 10 ஆண்டு ஜெயில் வர வாய்ப்பு இருக்கா? அந்த 10 ஆண்டு ஜெயிலுங்கிறது அரசியல் நடவடிக்கை ஆகிவிடாதா? இது வன்முறை தானே, திட்டமிட்ட வன்முறை தானே, அவர் சொல்லி நடந்த வன்முறை தானே. ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, அதுல அவங்க செய்யறாங்கன்னா அவர் வன்முறையை தூண்டி விடுங்க. எடப்பாடி மீண்டும் கொலை வழக்கு, ஏற்கனவே கொலை வழக்குல போய் தப்பிச்சு வந்த ஆளு மீண்டும் கொலை வழக்குல அதிமுக எடப்பாடி அணியை சேர்ந்தவர் யார் பாதிக்கப்பட்டாங்க, யாருக்கு ஒரு அவசரம் சொன்னாலும் ஆம்புலன்ஸ் டிரைவர் வரமாட்டாங்க. இன்னைக்கு மதுரையில கூட ஆம்புலன்ஸ் முன்னேற்ற சங்கத்தின் சார்பா எடப்பாடி மேல வழக்கு. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுவன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காலையிலேயே ஒரு பெரிய செய்தி. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடியோடைய பல பிரச்சார கூட்டங்கள்ல ஆம்புலன்ஸை திட்டமிட்டே ஆளும் அரசாங்கம் விடுவதாக பல பேர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இனிமேல் வந்து பேஷண்ட் போக மாட்டாங்க, அந்த டிரைவர் தான் போவான்னு சொல்லியிருந்தாரு, முதல்ல எச்சரிச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அது உள்ளபடி நடந்திருப்பது ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரையே கிட்டத்தட்ட ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஆம்புலன்ஸ் சேதப்படுத்திருக்கார்கள். முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? அதாவது அரண்டவனுக்கு எதை பார்த்தாலும் மிரண்டு போவாங்க. இந்த மாதிரி ஆம்புலன்ஸை கண்டு நீ எதுக்கு மிரள்ற? ஆம்புலன்ஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி உடல் நல்லா இருந்தா எதுக்கு மிரளான? மதுரையில வந்து தாவேகா மாநாடு விஜய் நடத்தினாரு. மதுரையில வந்து அவுட்ரு பகுதி, அங்க வந்து மைதானம், அங்க எந்த வண்டி வாகனம் கொடுக்க போறாரு. அவங்க தொண்டர்களே மயக்கப்பட்டு இருந்துட்டாங்க. ஏகப்பட்ட தொண்டர்கள் வெயில் அன்னைக்கு அதிகம் மயக்கப்பட்டு இருந்துட்டாங்க. அவங்க போறதுக்கு அவங்களே ஏற்பாடு பண்ணிக்கல. வழி ஒரு அவசரத்துக்கு போறதுக்கு அந்த மைதானத்துல வழி ஏற்படுத்திக்கல. அதுக்காக திராவிட மாடல் அரசு எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வழி சொல்ல முடியுமா? அது மாதிரி எடப்பாடி திட்டமிட்டு இல்ல, அப்ப அவர் வந்து அந்த இடத்துல செக் பண்றாங்க, உள்ள வந்து எந்த பேஷண்ட்டுமே இல்லைன்னு உறுதிப்படுத்துறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கோவப்படுறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மையிலே வந்து மயக்கம் பட்ட, ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. யாருன்னா காயம்பட்டவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆளை ஏத்தத்தான் போனேன், ஆனா என்னவே தாக்கிட்டு நான் இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு சொல்றாங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மைன்றேன். அதுதான் சொன்னேன். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கூட முன்னாடி கூட உங்களுக்கு விபத்துலயோ அல்லது மயக்கமாவோ இருந்திருப்பாங்க. அவங்களை ஏற்ற போறவங்க ஆள் இல்லாம போவாங்க. ஒரு கூட்டம் போடுற இடம் பூராமே வண்டி வாகனம் போகக்கூடிய பகுதிதான், சுற்றி போகக்கூடிய பகுதி. சரி, ஆம்புலன்ஸ் வண்டி வந்தாலே கூட்டம் நடந்துருமா? அவங்க முட்டாக்கள் அதிமுக இருக்கேன். ஆம்புலன்ஸ் வண்டி பார்த்தா ஒதுங்கிட்டு கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துல நொடியில கடந்து போயிடும். கடந்த உடனே கூட்டத்தில் இருக்க முடியாது. என்ன பெரிய சொற்பொரு உழவர் கம்பராமாயணம் யாருன்னு கேட்டா சேக்கிலான்னு சொல்ற முட்டாள் நீ. என்ன உனக்கு பேச்சு தடவர போகுது? இல்ல நீ என்ன பெரிய சொற்பொரு உழவன், இல்ல என்ன பெரிய இதிகாசம் பேச போற, என்ன பெரிய இலக்கணம் பேச போற, இலக்கியம் பேச போற, இல்ல அரசியல் என்ன உனக்கு தெரியும்? என்ன உனக்கு உங்களை மூட அவுட் ஆக போகுது? ஆட தெரியாத வந்து என்ன சொல்லுவோம், தெரு கோணம்னு சொல்லுவாளாம். அது மாதிரி உனக்கு பேச தெரியல. கூட்டத்தை பூமுட்டத்தனமா கூட்டி வச்சிருக்கீங்க. அந்த கூட்டம் ஆம்புலன்ஸ் ஓடி போயிடும். 500 ரூபாய்க்கும் கோட்டருக்கும் பிரியாணி கூட்டம் நிக்காதுன்னு பயப்படுறேன். ஆம்புலன்ஸ் உடைய காரணம் சொல்லி ஓடிடுவாங்க. எதுக்கு உனக்கு இந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்ட கூட்டம், இந்த கூட்டம் ஓடிடும் பயப்படுறேன். இனிமே என்ன செய்யணும்னு கேட்டா, அண்ணா திமுக எவனாவது பாதிக்கப்பட்டா ஆம்புலன்ஸ் சொல்லி வராது. அவர் போடுற கூட்டமெல்லாம் நீங்க பாத்தீங்களாக்க, ஒரு ஊர்ல குறுகிலான சந்து எதுன்னு பாக்குறாரு. குறுகான சந்து, அந்த சந்துக்குள்ளதான் எமர்ஜென்சியா அந்த சந்தை தாண்டிதான், அந்த தெருவை தாண்டிதான், ரோடை தாண்டிதான் போக முடியும். வேற மார்க்கம் இல்லாத இடமா பார்த்து போடுறாரு. இது வம்புலுக்கிறதுக்காக போடுறாரா,
அல்லது கூட்டத்தை இந்த குறுகிய சந்துல காட்டினாதான் பெரிய அளவுல காட்ட முடியும். பாக்குறேன் குறுகிய சந்துக்குள்ளே கூட்டம் குறைவாதான் இருக்கு. அவருக்கு இத்தனைக்கு கோட்டு 500 ரூபாய், பெண்களை ஏற்றுவதற்கு வாகனம் கான்ட்ராக்ட் காரண்ட கொடுத்து கூட்டு வர்றாங்க. பாவம் 300 ரூபாய்க்கும் கோட்டுக்காக வர்றாங்க, பிரியாணிக்காக வர்றாங்க. அங்கேயும் வந்து மரக்கலையில ஏற்றி உட்கார வைக்கிற மாதிரி, பால்கனியில் நிப்பாட்டுற மாதிரி இவ்வளவு பண்றாரு. இதுக்கு மத்தியில அவங்க கட்சிக்காரனுக்கு துறையுள்ள மயக்கம் அடைஞ்சிட்டாங்க. அங்க ஒரு திருமண மண்டபத்துல வச்சிருக்காங்க. இது இந்த கோட்டர் ஓசிக்கு போயிருக்காம பாருங்க, அவனுக்கு தெரியல. ஏற்கனவே தலைவன் எவ்வளியோ அவளிதான் தொண்டை இருப்பான், மன்னன் எவ்வளியோ அவளிதான் குடிமக்கள் இருப்பான். அது மாதிரி நீ தலைவனாக வர முடியாததுக்கு உதாரணம் தான் ஒரு சாதாரண சராசரி ஒரு பகுத்தறிவு வேணாமா. ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு 5 கிலோமீட்டர்ல 3 கிலோமீட்டர்ல 8 கிலோமீட்டர்ல அப்படின்னா இந்த வாகனங்கள்ல எங்க நிக்க? மருத்துவமனையில இருக்கும், அதாவது ஒரு பொதுவான இடத்துல நிற்பாங்க. அவங்களுக்கு அவசரம் தகவல் வந்த உடனே அந்த வண்டி எடுத்துட்டு போவாங்க. வரும்போதே நீ வந்து உள்ள வந்து பாருங்க ஆள் இருக்கான்னு பாருங்க. என்ன அர்த்தம்? எப்படி ஆளை ஏத்தி தானே போக முடியும்? ஏத்திட்டு போகாம எப்படி நீ வந்து ஆள் இருக்கான்னு பாருங்க அடிங்க அப்படி வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? அப்ப என்ன ஆகும்? இனிமே அதிமுக எடப்பாடி அணியை சேர்ந்தவர் யார் பாதிக்கப்பட்டாலும் யாருக்கு ஒரு அவசரம் சொன்னாலும் ஆம்புலன்ஸ் டிரைவர் வரமாட்டாங்க. இன்னைக்கு மதுரையில கூட ஆம்புலன்ஸ் முன்னேற்ற சங்கத்தின் சார்பா எடப்பாடி மேல வழக்கு போட்டுருக்காங்க. இவர் சொல்றாரு, ஒரு பொறுப்புள்ள தலைவனா இருந்துகிட்டு என்ன பேசணும், இவர் என்ன பேசுறாரு? ஆம்புலன்ஸ் வண்டி வந்தா பாருங்க, ஆளாட்டி அடிங்கன்னா நேற்று அந்த டிரைவர் அடிச்சு துறையூர்ல இன்னைக்கு அவர் மருத்துவமனையில் இருக்காரு. இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதற்காக போன ஆம்புலன்ஸ் டிரைவர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. இதான் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவருடைய ஜனநாயக கடமையா, அரசியல் கடமையா? நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பல கிராமங்கள்ல பேசியிருக்காரு, பல நகரங்கள்ல பேசுறாரு. அப்ப ஆம்புலன்ஸ் வண்டி வரும், வந்தா அவங்களே சொல்லுவாங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கிறங்க, ஆம்புலன்ஸ் வண்டி வருகிறது, பேச்சு தடவணும் கருதில்ல, கூட்டம் ஓடிடாது. உன் பேச்ச கேட்கணும் வந்தா இடி மழையே பெய்தால் என்று கேட்டுட்டு தான் போவேன். உட சரக்கு இல்லை, உனக்கு தெரியும் கூடிய கூட்டம் காசுக்காக வந்த கூட்டம், கோட்டுக்காக வந்த கூட்டம், ஓடி போயிடுவான்னு தெரியும். ஆம்புலன்ஸ் வண்டி போற 3 நிமிஷம் 2 நிமிஷம் கடந்து போறத கூட தாங்க முடியாத ஒரு கோட்டர் பேர் வழியில, சாராய பேர் வழியில, ஊசி பிரியாணி சாப்பிட பேர் வழியில கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வண்டி மேல, அதான் சொல்றாங்கல்ல, ஆட தெரியாதவன் யார் மேல குறை சொல்லுவான்னு கேட்டா தெரு மேல குறை சொல்லுவான், தெரு கோணலா இருந்துச்சு. அது மாதிரி ஆம்புலன்ஸ் வண்டி மேல போறான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை என்பது ஆரோக்கியமான அரசியல்ல, எதிர்கால நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு நாகரிக அரசியலை கற்றுக் கொடுக்கணும். இது நாகரிக அரசியல்ல வன்முறையை தூண்டுகிற மாதிரி, அதுவும் அவசர ஊர்தியை வளவாகக்கூடிய தோழர்கள்லாம் அவன் உயிர் காக்கக்கூடிய நண்பன், நம்முடைய உயிர் காக்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள், அவர்கள் உயிரே போனாலும் உயிர் போக விடாமல் தடுக்கக்கூடிய அளவிற்கு வேகமாக விரைவாகவும் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களை குறிவைத்து பழிவாங்கி தாக்குவது என்பது நல்ல பண்பாடு அல்ல, ஒரு எதிர்கட்சிகளுடைய அரசியல் நாகரிகம் அல்ல. சார் இப்ப ஓகே, இது ஒரு அரசியலாக்கப்பட்டுங்கிறத மாற்றுக்கிறதுல இப்ப அவருமே அட்மிட் ஆயிட்டாரு. ஆனா இதுக்கிடையே அவர் மேல எடப்பாடி மேல தாக்குறவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. அதை தாண்டி இப்ப என்ன நியூஸ் வருதுன்னா, இனிமேல் வந்து தாக்குறவங்களுக்கு 10 ஆண்டு ஜெயிலுங்கிறாங்க. அப்ப இப்ப இந்த கூட்டத்தில் தாக்கப்பட்டவர்களுக்கு 10 ஆண்டு ஜெயில் வர வாய்ப்பு இருக்கா? அந்த 10 ஆண்டு ஜெயிலுங்கிறது அரசியல் நடவடிக்கை ஆகிவிடாதா? அரசியல் பழிவாங்க நடவடிக்கை கிடையாது, அடிச்சாதானே, ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனாதானே. நேற்று நடந்தது வன்முறை தானே, திட்டமிட்ட வன்முறை தானே, அவர் சொல்லி நடந்த வன்முறை தானே. ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, அதை நேற்று அவங்க செய்யறாங்கன்னா அவர் வன்முறையை தூண்டி விடுகிறார், வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு பாவம் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவங்களுக்கு பரிகாரம் என்ன? இந்த தவறுக்கு தண்டனை என்ன? இது வரவேற்கத்தக்கதான். ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாக்கினால் 10 ஆண்டுகள் சிறை. இது எடப்பாடிக்கு யாக போடப்பட்ட சட்டம் அல்ல. எடப்பாடி போன்று குண்டர்கள், எடப்பாடியே ஒரு குண்டர் மாதிரி தானே பேசியிருக்காரு. ஒரு அவசரத்துக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸை கண்டு இவ்வளவு கொதிப்பும், இவ்வளவு வேதனைய, இவ்வளவு அவருக்கு ஆத்திரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த சட்டம் வரவேற்கத்தக்கதான். சட்டம் அவர் மேலையும் பாயணும், நேற்று தாக்கின குண்டர் மேலையும் பாய்ந்தாதான் எதிர்காலத்துல அவசரத்துக்காக பயன்படக்கூடிய டாக்டர்கள், அவசரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், ஆம்புலன்ஸ் வண்டிகள், நேற்று பாருங்க முட்டாப்பிள்ளைங்க அந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய
அந்த உயிர் காக்கும் கருவிகள் எல்லாம் பிடிச்சி கோர்ட்டுக்கு தெரியல, அது ஸ்நாக்ஸ் நினைச்சானான்னு தெரியல. எடப்பாடி அன்னைக்கு செஞ்சு அப்படித்தான் நினைச்சிருக்கேன். அதுல போய் உள்ள போய் குளுக்கோஸ் இருந்தக்கூடிய கருவியெல்லாம் தூக்கி அடிச்சு வெளியே போட்டுருக்காங்க. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான வேலை. அதனால இந்த சட்டம் வரவேற்கத்தக்கது. இந்த சட்டம் வரணும். இந்த சட்டம் இவர் மேலேயும் பாயணும், வழக்கு பதிவு செய்யணும். சுயமோட்டாவா நீதிமன்றம் நீதியரசர்கள் இந்த வழக்கை தன்னிச்சையாக எடுத்து இந்த மாதிரி ஒரு அராஜக தன்போக்காக வன்முறையை தூண்டுகிற மாதிரி பிறர் உயிரை நேற்று ரொம்ப போலீசார் வந்து கவனமா இருந்து தடுத்திருக்காங்க. அப்படிதான் அடி விழுந்திருக்கு அவருக்கு, டிரைவருக்கு. வண்டி தாக்கப்படுது, உள்ள இருக்கிற உயிர்காக்கும் கருவிகள் வெளியே தூக்கிடுறாங்க. அதனால அசாதாரணமா நேற்று காவல்துறை அந்த இடத்துல இல்ல, உயிரே போயிருக்கு. கோர்ட்ல அடிச்சவனுக்கு கஞ்சாவும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. எடப்பாடி அணிதான் கஞ்சா கூட விற்பனை பண்றான் கூட்டத்துக்கு. அப்ப அது என்ன கஞ்சா போவதற்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அடி வெளுத்து கொண்டிருப்பான். எடப்பாடி மீண்டும் கொலை வழக்குல கொலை வழக்குல போய் தப்பிச்சு வந்த ஆளு மீண்டும் கொலை வழக்குல ஆம்புலன்ஸ் சேவரை தாக்கி கொலை நடந்திருந்தா நேற்றே கொலை வழக்கு உள்ள போவது. அது மாதிரியான ஒரு அசம்பாத சம்பவங்களை ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர், ஏற்கனவே 4 வருஷம் முதலமைச்சர் இருந்திருக்கீங்க, இன்னும் ஆளும் நினைக்கிறீங்க, கனவுதான் நடக்க போகுது. அதனால பொறுப்பா பேசணும், பொறுப்பா நடக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளா. இன்னொரு அரசியல் செய்தி, இதுக்கிடையே இன்னொரு அரசியல் செய்தி என்னன்னா, எடப்பாடி வந்து கூட்டணி ஆட்சி இல்ல பெரும்பான்மை ஆட்சிங்கிறாரு. ஆனா திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி ஆட்சி தான் அவர் கட்சிக்காரர் சொல்றாரு. நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அது பாஜகவோட சேர்ந்த கூட்டணி ஆட்சி தான், ஆனா முதல்வர் வந்து எடப்பாடி தான்ன்றாரு. இப்படி பல்வேறு குழப்ப நிலவருக்கு காரணம் என்ன, அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது. அதாவது அமித்ஷா வந்து நேற்றைக்கு 22ஆம் தேதி டெல்லி வந்தது, நெல்லைக்கு வந்தாரு. ஒரு வார்த்தை கூட கூட்டணி கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர் பேரை சொல்றாரு. அவர்தான் சூத்திரதாரி. இந்தியாவுக்கே பாஜக கூட்டணி அமைப்பதற்கும் பாஜக கட்சிக்கும் இன்னைக்கு சூத்திரதாரி யாருன்னு கேட்டா அமித்ஷா. ஆனா அவர் வந்து ஏற்கனவே 3 முறை இந்த கூட்டணி அமைக்கும் போதும் சரி, இப்பொழுதும் சரி, எடப்பாடி முதலமைச்சர் வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. 22ஆம் தேதி வந்தாரு நெல்லைக்கு, அப்பயும் சொல்லல. அப்ப இதுக்கு மர்மம் என்ன? இவங்க மேல குதிரை சவாரி, அதாவது பாஜக முகம் வந்து ரெட்டலை முகத்துல, அதிமுக முகத்தில் குதிரை சவாரி செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம். எடப்பாடியே பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவா திருநெல்வேலிக்கு 22ஆம் தேதி அமித்ஷா வந்து பூத்து கமிட்டியை விரட்டிட்டு போயிருக்காரு? எடப்பாடிக்காகவா? யோசிக்க வேண்டாமா? எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக டெல்லியில இருந்து ஒரு உள்துறை அமைச்சர் வந்து 4 முறை வந்துட்டு போயிருக்காரு. அவங்க கனவு எப்படி சிண்டே மராட்டியத்தில் ஒழிக்கப்பட்டாரோ, அங்கே ஒரு பார்ப்பனர் எப்படி பட்னாவிஸ் வந்தாரோ, இங்கே ஒரு பார்ப்பன ஆட்சி தமிழகத்தில் நிறுவ வேண்டும். அது யார் மூலமா நிறுவனம்? அதிமுக மூலமா நிறுவனம். அதுக்கு வழி என்ன? எடப்பாடி மேல சவாரி ஏறணும். அவங்க செங்கோட்டையனையோ வேலுமணியவோ மனதில் வைத்திருக்கிறாங்க. அவங்கதான் சரியான அவங்களுக்கு இப்ப ஆளு. அதனால திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதுவும் தெரியாது. பிரஷர் ஏறி போய் மன்மோகன் சிங் தான் பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு. மன்மோகன் சிங் எத்தனை வருஷம் பிரதமர் ஆச்சு? 14 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரு மோடி. ஆனா மன்மோகன் சிங் பிரதமர் சொல்றதுதான் திண்டுக்கல் சீனிவாசன். அதனால நயினா நாகேந்திரனுக்கு அவங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. அதிமுகவை தோல்ல கைய போட்டு, உனக்கு தான் தெரியும் தமிழ்நாடு பூரா நீ அதிமுக இருந்தவர், அதனால அதிமுகவை தோல்ல கைய போட்டு அடிச்சு போடணும், அதுக்கான வேலையை பாருங்க நயினாருக்கு ஸ்கெட்ச். அந்த வேலையை அவர் ஒழுங்கா பார்த்துட்டு இருக்காரு. இதில் வீணாக போறவர் எடப்பாடி பழனிசாமி. அதனால பாஜக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இன்று வரை அறிவிக்கவில்லை. அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. திமுகவுக்கு ராகுல் காந்தி ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்ல முடியுமா? கூட்டணி கட்சி எப்படி சொல்ல முடியும்? அதனால அமித்ஷா அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். இங்கே திமுக இருக்கு, இந்தியா கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான் ராகுல் சொல்லுவாரு. அது மாதிரி சொல்லணும்ல அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி, நாங்க அது இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கான்.
தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? அதனால அவரை ஏமாற்றி அவரும் ஒரு சிண்டேவாக இந்த தேர்தல் முடிவில் ஆக்கப்படுவார். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மீண்டும் தொடரும். அதுல மாற்றம். இறுதியா என்ன சார் சொல்ல வர்றீங்க? அதாவது 22ஆம் தேதி அமித்ஷா வந்தாரு. வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராகவோ அல்லது முதலமைச்சராக வருவார், அவருக்காக வேலை பாருங்கன்னு சொல்லல. நீ பாய வேண்டியது கோபம் அமித்ஷா மேல, ஆனா ஆம்புலன்ஸ் மேல பாய்ச்சிட்டு இருக்க. நீ பாயறதுக்கு துப்பு இல்ல, வக்கு இல்ல, உனக்கு தெம்பு இல்ல, திறம் இல்ல. அமித்ஷா பாயறதுக்கு பாஞ்சா மகன் மிதுன் பழனிசாமி பண்ணையாரு திகார் ஜெயிலுக்கு. அதனாலதான் எடப்பாடி என்ன செய்யறாருன்னு கேட்டா, மனசுக்குள்ள கோபம் அமித்ஷா மேல, அந்த கோபத்தை அமித்ஷா மேல பாய்ந்தால் அமித்ஷாவின் கோபம் தன் சம்பந்தகாரர் ராமலிங்கத்து மேல பாயும். அமித்ஷாவின் கோபம் தன் மகன் மிதுன் பழனிசாமி மேல பாயும். பாஜா திகார் ஜெயிலுக்கு கூறுவாங்க. அதனால அவர் கோபம் ஆம்புலன்ஸ் மேல பாயுது. ஆம்புலன்ஸ் மேல வர்ற கோபம் எடப்பாடிக்கு அமித்ஷா மேல வர முடியுமா? வர்றதுக்கு அந்த தெம்பு இருக்கா, திறமை இருக்கா, வீரம் இருக்கா? இதான் என்னுடைய கேள்வி. இது வந்து வெறும் ஆம்புலன்ஸ் விவகாரம் மட்டுமல்ல, அமித்ஷாவை எதிர்க்க முடியாமல் இப்படி திணறான்னு சொல்றீங்க. அதை தாண்டி ஆம்புலன்ஸ் மேல வந்து கோவப்பட்டதை, அவர்கள் வன்முறை ஈடுபட்டதை யாராலும் ஏற்க முடியாது. உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல் அறக்களத்தை நேரம் ஒதுக்கிற மனுஷன். நன்றி.